அமாவாசையில் கிரிவலம் போகலாமா? பௌர்ணமியிலிருந்து கிரிவலம் போவாங்க. அது என்ன அமாவாசையில் கிரிவலம் போகிறது? ஏங்க, கிரிவலம் போகிறதுக்கு நாளும் கிழமையும் கிடையாது. அது முதல்ல நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். பௌர்ணமியில் உங்களை கிரிவலம் போங்க அப்படின்னு சொன்னது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் வழிபடக்கூடிய திதி அந்த பௌர்ணமி திதி. அதுவும் கிரிவலம் அப்படின்னா மலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல சித்தர்கள் வழிபடுவாங்க. அந்த சித்தர்கள் வழிபடுற இடத்துல நீங்கள் கிரிவலம் வரும்போது உங்கள் எதிர்ப்புறமாக அவங்க சித்தர்கள் எல்லாம் வருவாங்க. அவங்க உருவ இதில் வழிபட மாட்டாங்க, அருவுருவமாக வருவார்கள். ஆகவே தான் உங்களை பௌர்ணமியில் ஈவன் திருச்செந்தூர்லாம் கூட தினமும் இறைவன் பஞ்சலிங்கத்தை வழிபடுறதா ஒரு ஐதீகம். அதனால் அமாவாசையில் நான் கிரிவலம் போகிறதே இல்லை சார், போகக்கூடாதுன்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கிரிவலம் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், எந்த நாளும் போகலாம். ராகு காலம், யமகண்டம், திதி, யோகம், கரணம் எதுவுமே கணக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இறைவனை வழிபடுவதற்கு நேரம் காலம் என்பதே கிடையாது, இரவு பகல் என்பதே கிடையாது. ஒருமுகப்படுத்தி இறைவனை வீட்டில் இருந்தபடி நீங்கள் வணங்கலாம். ஆகவே அமாவாசையில் அந்த பலன் என்ன கிடைக்கும், எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பிரயோகம் செஞ்சால் எப்படி பலன் கிடைக்கும்னு இருக்குது. அமாவாசை நீங்கள் காலகட்டத்தில் கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா ஆயுள், ஆரோக்கியம், அஷ்டமாதிபதி திசை நடந்துக்கிட்டு இருக்கு, 8ஆம் இடத்தினுடைய திசை நடந்துக்கிட்டு இருக்கு, உடல் ஆரோக்கியம் பாதிக்குது, கடன் பாதிக்குது, மனோநிலை பாதிக்குது, வீட்டில் பிள்ளைங்க ஒத்துமை இல்லை, ஆளுக்கு ஒரு திக்கில் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க அத்தனை பேரும் அமாவாசை திதியில் நீங்கள் காலையில் தர்ப்பணம் பண்ணிவிட்டு இரவில் நீங்கள் கிரிவலம் வரும்போது அதனுடைய பலன் வேறுபடும். அதே நேரத்தில் அந்த அமாவாசை திதியில் அந்த கிரிவலத்தில் செய்யக்கூடிய தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த தானத்தை யார் வாங்குவான் அப்படின்னா என்னுடைய ஈசனே அந்த தானத்தை பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரகசிய தான தர்மம் அது. ஆகவே அமாவாசையில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் அங்கே வஸ்திர தானம், அன்னதானம், நீர் தானம் இதையெல்லாம் செய்யும்போது பலன் இரட்டிப்பாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள்.